டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய பேருக்கு வாயு தொல்லை, கேஸ் ட்ரபிள் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும். இந்த வாயு தொல்லையை சரி செய்வதற்கு எந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்? இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், உணவு சாப்பிட்றோம், தண்ணீர் குடிக்கிறோம், பேசும்போது நம்ம விழுங்கக்கூடிய சமயத்துல எல்லாம் காற்று நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகுது. அதே மாதிரி நம்ம அதிகமான கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த உணவுகள், புரோட்டீன் நிறைந்த உணவுகள், ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிடும்பொழுது, அதாவது பருப்பு வகைகள் நிறைய சாப்பிட்றோம், மாவுச்சத்து இருக்கக்கூடிய பொருட்கள் நிறைய சாப்பிடும்பொழுது நம்ம உடல்ல நமக்கு என்ன டைஜஷன் ஆகும்போது சில வகையான வாயுக்கள் நமக்கு வெளிப்படுது. ஸோ இந்த மாதிரியா தான் நமக்கு குடல் பகுதியில வாயுக்கள் நமக்கு வெளியாகிட்டே இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வாயு தொல்லை, அடிக்கடி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கிறது. ரொம்ப சத்தமா நிறைய பேர் ஏப்பம் விடுவாங்க. இல்லைன்னா நமக்கு ஆசனவாய் பகுதியில காற்று பிரிந்து நமக்கு ஒரு மாதிரி பக்கத்திலேயே யாரும் இருக்கவே முடியாது, ஒரு மாதிரி அசௌகரியத்தை நமக்கு உண்டாக்குது. நம்ம உடல்ல இந்த மாதிரி வாயு தொல்லை நீங்குவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, எதனால இந்த வாயு பிரச்சனை நமக்கு ஏற்படுது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த வாயு தொல்லை இருக்கிறவங்க ஒரு 45-50 வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாயு தொல்லை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த வாயு தொல்லை சரியாகணும்னா நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, இரவு நேரத்துல ரொம்ப லேட்டா உணவு சாப்பிடுவாங்க, சரியா தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம, உடல் உழைப்பு இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு ஏசி அறைகள்லயே இருக்கக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே சரி செய்தால் மட்டுமே நமக்கு இந்த வாயு தொந்தரவுல இருந்து வெளியில வர முடியும். அதே மாதிரி சில வகையான மூலிகைகள் நம்ம உணவுல சேர்க்கும்போது நல்லாவே இது அப்பிடைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, பசி தீயை தூண்டக்கூடியது. ஸோ பசியை தூண்டக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்ம ஒன்று சேர்த்து அடிக்கடி நம்ம உணவில் சாப்பிடும்போது ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆகும், வாயு தொல்லையும் ஏற்படாது. பொதுவாக இந்த மைதா சார்ந்த உணவுகள் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ மைதா நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது அது நமக்கு சீக்கிரமாக டைஜஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸே நடக்காது. அப்படியே வயிற்றுலேயே இருந்து தங்கி தங்கி புளித்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுரும். இப்ப காலையில சாப்பிட்டோமே இன்னும் நமக்கு டைஜஷன் ஆகலையே அப்படின்னு நினைப்பாங்க. புளித்த உணர்வு, வயிற்று பகுதியில புளித்த உணர்வு நிறைய பேருக்கு ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வயிறு பகுதியில் வாயு சேர்ந்து நமக்கு வாயு தொல்லையாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாயு தொல்லை பொறுத்த வரைக்கும் புளித்த மாவு பொருட்களை நம்ம அடிக்கடி சாப்பிட்றது, திரும்ப திரும்ப உணவுகளை சூடு பண்ணி சாப்பிட்றது, அசைவ உணவுகள் நிறைய சாப்பிடக்கூடியவங்க, தண்ணீர் சரியா குடிக்காமல் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி நமக்கு இந்த புரதம் சார்ந்த கடலை வகைகள் இதை நிறைய சாப்பிட்டாலும் நமக்கு என்னன்னா வாயு பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு இந்த கிழங்கு வகைகள்லாம் நிறைய சாப்பிடுவாங்க இல்லையா, கிழங்கு வகைகள் சாப்பிட்டாலும் நமக்கு வாதம் தொடர்பான வாதத்தை உண்டாக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்டாலும் வாயு பிரச்சனைகள் பொதுவாக ஏற்படுது. இந்த வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக வாதம் அப்படின்ற பிரச்சனையும் உடல்ல ஏற்படுது. இந்த 3 தோடங்களில் வாதம், பித்தம், கபம் இது 3ம் ஏற்படுது. ஸோ இதை நம்ம சரி செய்வதற்கு வாயு தான் நமக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். இந்த வாயு பிரச்சனையை நம்ம சரி செய்வதற்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து முறைகள் எடுத்தோம்னா வாதமும் நமக்கு உடல்ல சமநிலைப்படும். ஏன்னா தச வாயுக்கள் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். இந்த தச வாயுக்கள் நமக்கு உடலில் அதிகமானாலோ குறைந்தாலோ பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் அடிப்படையிலையோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸ்னால நம்ம செய்யக்கூடிய செயல்களினாலேயோ உடல்ல வாயுக்கள் அதிகரிக்கும் பொழுது வாதமும் நமக்கு அதிகரிக்குது. அப்போ இந்த தீராத வாதம் பிரச்சனையும் வாயு தொல்லையும் சரியாவதற்கு சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்றது நல்லது. ஸோ இப்போ உணவு முறையில நம்ம சில விஷயங்கள், அதாவது அடிக்கடி நமக்கு இந்த ரொம்ப மாவுச்சத்தெல்லாம் சாப்பிடாம உணவில் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து சாப்பிடணும். ஸோ காலையில எந்திரிச்சோடனே கொஞ்சம் சீரக தண்ணியோ ஓம தண்ணியோ இல்ல சோம்பு தண்ணீரோ நம்ம வெது வெதுப்பாக குடிச்சிக்கலாம். இப்போ வாயு தொல்லை நம்ப இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்ச உடனே இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ சீரகம் தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சுட்டு மைல்டா அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு பயன்படுத்தலாம். ஓமம் மிக சிறந்தது. வாயு தொல்லை அஜீர்ணம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓமம் நம்ம பயன்படுத்தலாம். இதுலயே ஓம தீநீர் அப்படின்ற ஒரு மருந்தும் இருக்கு. இந்த ஓம தீநீர், சோம்பு தீநீர், சீரக தீநீர் இது எல்லாமே தீநீர் வகைகள், அதாவது லிக்விடா நமக்கு கிடைக்கக்கூடியதுதான்.
இதை வாங்கி நம்ம வீட்டுல வச்சுட்டாலும் இந்த அஜீரணம் வாயு தொல்லை இருக்குன்னா நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா ஒரு 10 ml அளவுக்கு எடுத்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணீர்ல நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு கிளாஸ் தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குடிக்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாயு தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்ததாக நமக்கு இந்த வாயு தொல்லை சரியாகணும் அப்படின்னா எலுமிச்சை சாறு, புதினா ரெண்டுமே நம்ம பயன்படுத்தணும். இதுல ஆனா ஒரு சிலர் என்னன்னா இதுல கொஞ்சம் சோடா மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேண்டாம். எப்பவுமே சோடா நம்ம குடிச்சோம்னா அது டைஜஷன் ஆகும்போது அந்த கேஸ் நமக்கு வெளியில வர்றதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஓகே செரிமானம் சரியாகுது, உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் வெளியில வந்துருச்சு, கேஸ் வெளில வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா அதனாலையும் நமக்கு வாயு அதிகமா உடல்ல உற்பத்தி ஆகும். அப்போ எலுமிச்சை சாறு கொஞ்சம், இதுல புதினா இலைகள், புதினா நல்லா அரைச்சி அந்த சாறு விட்டு கூட நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள், வாயு தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு பொதுவாக ஜீரணத்தை தூண்டக்கூடிய அப்பிடைசர் அப்படின்னு சொன்னா பசியை உண்டாக்கக்கூடியது, ஜீரணத்தை தூண்டக்கூடிய சில வகையான மூலிகைகளை நம்ம பயன்படுத்துறோம். இதுல இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூண்டு. ஸோ வாயு தொல்லை அதிகமாக இருந்தாலே நம்ம பூண்டை பயன்படுத்தலாம். ஸோ இஞ்சி, பூண்டு இது பொதுவாக நம்ம சமைக்கும் பொழுதும் ஹெவியா சமைக்கிறோம் இல்ல டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உணவுகள்லயும் நம்ம இஞ்சி, பூண்டு இது ரெண்டுமே சேர்த்துக்கிறோம். இதனோட பார்த்தோம்னா கொஞ்சம் சீரகம் அடிக்கடி நம்ம உணவுல சேர்க்க டைஜஷன் நார்மலா இருக்கும். அதே மாதிரிதான் சோம்பு, இதையும் நம்ம பயன்படுத்திக்கணும். இது எல்லாமே பயன்படுத்தி உணவுல பயன்படுத்திக்கிட்டே வரும்போது இந்த அஜீரணம், வாயு தொல்லை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மருந்து வீட்டுல நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்ப வேணாலும் பயன்படுத்தலாம். திடீர்னு ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு, சரியா செரிமானம் ஆகல, நம்ம வயிற்று பகுதியில காற்று சேர்ந்து வயிறு பெருசா இருக்கு, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு அப்படின்னா இதை பயன்படுத்திக்கலாம். இதற்கு ஓமம் தேவை. ஓமம் ஒரு 50 கிராம் எடுத்து வறுத்துக்கணும். நல்லா கருமை நிறம் வர வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து கருமை நிறத்துல ஓமம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி 50 கிராம் சீரகம், இதையும் நல்லா அந்த மாதிரி கருமை நிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிடணும். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயம் எவ்வளவுனா 20 கிராம் அளவுக்கு பெருங்காயம் இதனுடைய சேர்த்துட்டு ஒரு 5 கிராம் அளவுக்கு உப்பு இதனோட பவுடரா சேர்த்தணும். ஸோ இந்த கலவையை நம்ம எடுத்து வச்சுட்டு எப்பெல்லாம் நமக்கு அஜீரணம் பிரச்சனை இருக்கு இல்ல தினமுமே இந்த பிரச்சனை இருக்குங்க, மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சிடணும். ஸோ ஒரு நாளுக்கு நம்ம ஒரு 2 வேளை இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குடல் பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாயு தொல்லை, மலச்சிக்கல் இது எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும். பஞ்ச தீபாக்கினி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. 5 வகையான மூலிகைகள் சேர்ந்தது நம்ம உடல்ல அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் அது சரி செய்யறதுக்கு பஞ்ச தீபாக்கினி சூரணம் பயன்படுது. இதுல சுக்கு, மிளகு, திப்பிலி இருக்கு, ஏலக்காய், சீரகம். ஸோ இந்த 5 வகையான மூலிகைகள் இருக்கு. ரொம்ப காரமான ஒரு மருந்து. ஸோ காரமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதுல கொஞ்சமா நம்ம என்ன பண்ணலாம்னா பனங்கற்கண்டோ இல்ல சீனாக்கற்கண்டோ பவுடர்ல பாதி அளவு சேர்த்து இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பஞ்ச தீபாக்கினி சூர்ணம் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வாயு தொல்லை நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் சித்த மருத்துவத்தில் வாயு சூரணம் அப்படின்ற ஒரு மருந்தே இருக்கு. ஸோ இந்த வாயு சூரணம் அப்படின்ற மருந்துல நிறைய மூலிகைகள் சேர்ந்து அது இருக்கு. இது நம்ம வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய வாயுவை வெளியேற்றுது. முக்கியமாக வால்மிளகு, கருஞ்சீரகம் இருக்கும், சீரகம், சுக்கு, ஏலரிசி, அதிமதுரம், இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்தது. இதை நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மோர்லயோ இல்ல நம்ம வெந்நீர்லயோ கலந்து சாப்பிடும்போது வாயு தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம். வாயு பிரச்சனை இருந்துச்சுன்னா போதுமான அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணீர் குடிச்சுக்கிட்டே வரும்போது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வாயு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி நிரந்தரமாக இந்த வாயு தொல்லைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஸோ இந்த பதிவில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருக்கக்கூடிய வாயு பிரச்சனையை பத்தி பார்த்தோம். அதற்கான சித்த மருந்துகளும் பார்த்திருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.